வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோஸ்ல ஏலியன்ஸ் மெசேஜ்னு ஒரு வீடியோ பார்த்திருப்போம். அதுல கால் சேகர் விண்வெளி ஆராய்ச்சியாளர் M13 நட்சத்திர மண்டலத்துக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருப்பாரு. அங்க இருக்க ஏலியன்ஸ் அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு ரிப்ளையும் பண்ணாங்க. இன்னைக்கு பார்க்க போற வீடியோல இப்படிப்பட்ட சாதனையில புரிந்த கால் சேகனோட தலைமையில உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ப்ரோப், அதாவது விண்வெளி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கருவி, இன்னைக்கு மனிதனால உருவாக்கப்பட்டு பூமியிலிருந்து அதிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருவி. இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. 1997 அமெரிக்காவை சேர்ந்த நாசா ஒரு திட்டத்தை செயல்படுத்துச்சு. தங்க தகட்டுல கிராமபோன் மாதிரி இருக்க ஒரு ரெக்கார்ட் பிளேயர். அந்த பிளேயர்ல உலகத்துல இருக்க 55 மொழிகள்ல இருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணாங்க. அதுல இந்தியாவை சேர்ந்த 9 மொழிகள், ஹிந்தி, பஞ்சாபி, ராஜஸ்தானி, பெங்காலி, தெலுங்கு, கன்னடம், உருது, குஜராத்தி, ஒரியானு இந்த மொழிகள்ல இருந்து நமஸ்தே, நமஸ்கார் இந்த மாதிரியான வார்த்தைகளை யாருக்காக பதிவு பண்ணாங்க? இது எல்லாமே வேற்று கிரகவாசிகளுக்காக பண்ணது. இந்த பிரபஞ்சத்துல வேற கிரகங்கள்ல உயிரினங்கள் இருந்தா அந்த உயிரினங்கள் என்ன நம்மளை கண்டுபிடிக்கிறது, நாம இங்கதான் இருக்கோம் நம்ம சொல்லுவோம் அப்படின்ற முயற்சியில இந்த ரெக்கார்ட் பிளேயரை விண்வெளிக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிளேயர்ல நதியோட சவுண்ட், கடலோட சத்தம், இடியோட சத்தம், மலையோட சத்தம், குழந்தை அழுகிற சவுண்ட், மனிதர்கள் முத்தமிடுற சத்தம், சிங்கம், நாய், குதிரை, யானை இவைகளோட சத்தம், திமிங்கலத்துடைய சத்தம், உலகத்துல இருக்க பல கலைஞர்கள் பாடிய பாடல்கள், இதுல ஜார்கான் கோ அப்படிங்கிற இந்துஸ்தானி பாடலும் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம 115 புகைப்படம், அதுல பூமியிலிருந்து சில உயிரினங்கள், பூமியோட இயற்கையான இடங்கள், பூமியோட கனிம வளம், மனிதர்களை பத்தின விஷயங்கள், இது எல்லாமே கோல்டன் ரெக்கார்ட்ல பதிவு பண்ணப்பட்டது. இந்த கோல்டன் ரெக்கார்டுக்குள்ள என்னென்ன கருவி பொருத்தப்பட்டிருக்கோ அது எல்லாமே அந்த ரெக்கார்ட் மேல டயக்ராமேட்டிக்கா வரையப்பட்டது. இந்த ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய சில சத்தங்கள். Shalom. Hartelijke groeten aan iedereen. Herzliche Grüße an alle. अस्सलाम वालेकुम। हम जमीन के रहने वालों की तरफ से आपको खुश आमदीद कहते हैं. Chân thành gửi tới các bạn lời chào thân hữu. Sayın Türkçe bilen arkadaşlarımız, sabah şeriflerinize hayırlı olsun. Konnichiwa, o genki desu ka? இந்த மாதிரி ஒரு கோல்டன் ரெக்கார்டு இல்லைங்க, 2 கோல்டன் ரெக்கார்டு. இந்த ரெண்டுமே 2 ஸ்பேஸ் ப்ரோப்ல பொருத்தப்பட்டிருக்கு. அதாவது விண்வெளி ஆய்வு செய்யக்கூடிய கருவி. அதுதான் வாயேஜர் 1 அண்ட் வாயேஜர் 2. 1997 ஆகஸ்ட் 20 முதலில் வாயேஜர் 2 விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. அதன் பிறகு செப்டம்பர் 5 வாயேஜர் 1ஐயும் விண்வெளிக்கு அனுப்புனாங்க. ரெண்டையும் வேற வேற டைரக்ஷன்ல அனுப்பியிருக்காங்க. முதல்ல இந்த வாயேஜர் வியாழன் மற்றும் சனி கிரகங்கள்ல ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் அனுப்பப்பட்டது. ஆனா இந்த 2 வாயேஜருமே தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்துல பயணிச்சுட்டே இருக்கணும்னா அதுக்கு எரிபொருள் வசதியினால முடியாது. இதுக்காக ஒரு புது முறைய அமெரிக்கா கையாண்டுள்ளது, கிராவிடேஷனல் அசிஸ்ட். அதாவது மற்ற கோள்களோட புவியீர்ப்பு விசையின் மூலியமாவும் அதோட உந்து சக்தியினாலையும் இந்த வாயேஜர் அந்த கோள்களை கடந்து செல்லும். வாயேஜர் வியாழன் கிரகத்தை நெருங்கியது. வியாழன் கிரகத்தோட புவியீர்ப்பு விசை
வாயேஜரை அதோட பாதையிலிருந்து வியாழன் கிரகத்தோட சுற்றுவட்ட பாதைக்கு மாத்தும். இந்த வாயேஜர் வியாழன் கிரகத்தை கடக்க இருந்த குறைந்த காலத்துல வியாழன் கிரகத்தோட புகைப்படங்களையும் அதை பத்தின ஆய்வுகளையும் எடுத்து பூமிக்கு அனுப்பிச்சது. வியாழன் கிரகத்துடைய ரிங் ஸ்ட்ரக்சர், வியாழன் கிரகத்துடைய துணை கோள்கள், இவை எல்லாத்தையுமே பதிவு செய்து வாயேஜர் அடுத்த சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய சனி கிரகத்துக்கு பயணம் பண்ணுது. இது வரைக்கும் எல்லாமே நல்லாதாங்க போய்கிட்டு இருந்தது. ஆனா நம்ம சனி சும்மா விடுவாரா? வாயேஜர் 1 சுத்தல்ல விட்டுட்டாரு. அந்த சமயத்துல சனி கிரகத்துல ஒரு சூரிய புயல் ஏற்பட்டது. இதனால வாயேஜர் 1 அதோட டைரக்ஷன்ல இருந்து சேஞ்ச் ஆகி மேல் நோக்கி வெகு தூரத்துக்கு தூக்கி எறியப்பட்டது. ஆனா நம்ம வாயேஜர் 2 இதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிருது. வாயேஜர் 2 சனி கிரகத்தை எடுத்த புகைப்படம், சனி கிரகத்துடைய ரிங் ஸ்ட்ரக்சர், அதனுடைய துணை கோள்கள், இவை எல்லாத்தையுமே புகைப்படமா எடுத்து அனுப்பியது. நாசா வாயேஜர் 2 தொடர்ந்து பயணிக்க வச்சது. வாயேஜர் 2 யுரேனஸ் கிரகத்துக்கு சென்றடைந்தது. யுரேனஸ் கிரகத்துடைய கலர், அதனுடைய ரிங் ஸ்ட்ரக்சர், யுரேனஸ் கிரகத்துடைய துணை கோள்கள், இவை எல்லாத்தையுமே பதிவு செய்துட்டு அதுக்கு அடுத்த சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய நெப்டியூனுக்கும் சென்றடைந்தது. நெப்டியூன் கிரகத்தில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட், நெப்டியூனோட துணை கோள்கள், நெப்டியூனோட மேகக்கூட்டங்கள், இவை எல்லாத்தையுமே பதிவு செஞ்சுட்டு வாயேஜர் 2 ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்தையும் ஒரு புகைப்படம் எடுத்தது. அதுல நம்ம பூமி, அதோ சின்னதா ஒரு நீல புள்ளி தெரியுது பாருங்க, அதுதான். ஆச்சரியமூற்ற வகையில வாயேஜர் 1 சூரிய புயலிருந்து தூக்கி எறியப்பட்டாலும் அதனுடைய தகவல் தொடர்பு துண்டிக்கப்படவே இல்லை. வாயேஜர் 1 பல ஆய்வுகளை மேற்கொண்டு பல புகைப்படங்களை நமக்கு அனுப்பிச்சிட்டே தான் இருக்கு. வாயேஜர் 1 விண்கலம் பூமியிலிருந்து இரண்டாவதா விண்வெளிக்கு அனுப்பப்பட்டாலும் சனி கிரகத்தில் ஏற்பட்ட சூரிய புயலும் சனி கிரகத்தோட உந்து விசையும் மிகுந்த வேகத்துல பயணிக்க வச்சது. தற்போது வாயேஜர் 1 இந்த பூமியிலிருந்து 22 மில்லியன் மைல் கிலோமீட்டர் கடந்து இந்த பிரபஞ்சத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வாயேஜர் 2 18 மில்லியன் மைல்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 2 விண்கலனுமே தற்போது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ், அதாவது எந்தவித கோள்களோ நட்சத்திரங்களோ எரிக்கற்களோ எதுவுமே இல்லாத வெற்று இடத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம சூரிய குடும்பத்துக்கும் அடுத்த இருக்க சூரிய குடும்பத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 2 விண்கலனுமே இன்னும் 40,000 வருடங்கள் பயணித்த பிறகு இன்னொரு சூரிய குடும்பத்துக்குள்ள போயிடும். நம்ம இந்த பூமியிலிருந்து பதிவு பண்ண ஓசைகளை வேற ஒரு சூரிய மண்டலத்துல இந்த வாயேஜர் ஒளிபரப்பும். கடந்த 42 வருஷமா இந்த வாயேஜர் விண்வெளியில பயணிச்சுட்டே இருக்கு. அப்படியே இந்த 42 வருஷங்கள்ல பல புகைப்படங்கள், பல தகவல்கள், நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரியான புகைப்படங்கள் அனைத்தையும் எடுத்து இந்த வாயேஜர் நம்மளுக்கு அனுப்பியிருக்கு. தற்போது இந்த வாயேஜர்ல இருக்கக்கூடிய கருவிகள் ஒன்றன் பின் ஒன்றாக செயலிழந்துட்டு வருது. 2025 இந்த வாயேஜரோட தகவல் துண்டிக்கப்படும். தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டா என்ன, இன்னும் பல லட்சக்கணக்கான வருஷங்கள் இந்த வாயேஜர் தொடர்ந்து இந்த விண்வெளியில பயணிச்சுட்டே தான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல எங்கேயாவது ஒரு மூலையில ஏதோ ஒரு கிரகங்கள்ல உயிரினங்கள் வாழாதா? அப்படியே இருந்தாலும் அவங்க இந்த வாயேஜரை பார்த்தா இத ஒரு உயிரினம்னு கூட நினைச்சு அழிச்சிடலாம். அப்படியும் இல்லாம அதுல இருக்க தகவல்களை ஆராய்ந்து நம்ம சூரிய குடும்பத்தை கண்டுபிடிச்சு நம்ம பூமிக்கு வந்தா என்ன நடக்கும்? இந்த கொஸ்டினுக்கு சில சயின்டிஸ்ட் ஏலியன்ஸ் கிடையவே கிடையாது சொல்லியிருக்காங்க. இன்னும் சில சயின்டிஸ்ட் ஏலியன்ஸ் கண்டிப்பா இருக்காங்கன்னு, அவங்களோட டெக்னாலஜி நம்மளோட டெக்னாலஜி விட அதிகமா இருந்து அவங்க இந்த பூமிக்கு வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா இருந்து அந்த டெக்னாலஜி கூட ஹெல்ப் பண்ணா நல்ல ஒரு விஷயம் தான். அதற்கு மாறா இந்த பூமியில் இருக்க கனிமவளங்கள் எடுத்துக்கலாம், பூமி அழிக்க நினைக்கலாம், நம்மள அடிமையா இருக்கலாம். இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களை எதிர்த்து போராடுறது கடினமான ஒரு விஷயம் தான். சோ இந்த வாயேஜர் அனுப்புனது நல்ல ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது, கெட்ட ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில ஏலியன்ஸ் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், சில ஏலியன்ஸ் பூமி அழிக்க நினைக்கலாம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஒரு டைமிங்ல இந்த வாயேஜர் இந்த பூமியை விட்டு கிளம்பி 42 years 8 months 23 days 22 hours 49 minutes 32 33 34 செகண்ட்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த வெப்சைட் வந்து நாசாவே கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த வெப்சைட்ல வாயேஜருக்கும் சன்னுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, வாயேஜருக்கும் எர்த்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, வாயேஜரோட டிராவலிங் ஸ்பீட், வாயேஜர்ல சில மிஷின்ஸை பவர் கன்சப்ஷனுக்காக ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க.
இந்த வெப்சைட் வந்து வாயேஜர் 1 அண்ட் வாயேஜர் 2 ரெண்டுக்குமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பை செகண்ட் இந்த வாயேஜரோட அப்டேட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த லிங்கை கீழே இருக்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.